மர்மங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இவ்வுலகம் முழுவதும் விதவிதமாக கொட்டி கிடக்கும். பல மர்மங்களில் ஒரு சில காலப்போக்கில் விடை காணப்பட்டிருக்கின்றன. ஆனால் சில மர்மங்கள் பலவிதமாக ஆராய்ச்சிகளுக்கு பின்னரும் இன்னமும் விடையின்றி தீரா மர்மங்களாகவே நீடித்து கொண்டிருக்கின்றன. இந்த தீரா மர்மங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று இணையத்தை அலசினால் வியத்தகு தகவல்கள் வந்து வியாபிக்கின்றன. உடனே இதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தின் விளைவு மட்டுமே இந்த வீடியோவை தவிர மற்றபடி இதை மூட நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவோ வேறு எந்த நோக்கத்துடனோ இந்த வீடியோவை நாம் இந்த சேனலில் பதிவிடவில்லை. வெல்கம் டு இன்ஃபோவேல்ட். முதலில் உலகின் டாப் லிஸ்ட் தீரா மர்மங்களை பற்றி பார்க்கலாம். எகிப்தும் பிரமிடுகளும். எகிப்தின் பிரமிடுகளை பற்றி நம்மில் சில பேர் முன்னரும் பல பேர் மம்மி பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 திரைப்படங்கள் பார்த்த பின்னரும் அறிந்திருப்போம். பிரமிடுகள் என்றாலே இன்றளவும் ஒரு மலைப்பும் ஆச்சரியமும் உண்டாவது நிச்சயமாய் அவற்றின் தனிச்சிறப்பே. எகிப்து நாட்டில் காணப்படும் இந்த பிரமிடுகள் கற்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டங்கள். 2008ஆம் ஆண்டு வரையிலும் கிட்டத்தட்ட 138 பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பிரமிடுகளுக்கு பின்னாலான மர்மங்கள் கணக்கில் அடங்காதவை. பிரமிடுகள் என்றாலே சட்டென நம் நினைவில் நிழலாடும் உருவம் உலக அதிசயங்களில் ஒன்றான கிரேட் பிரமிடு தான். கிங் குஃபுவின் பிரமிடு என்றும் இதை அழைக்கப்படுகிறது. இதுவரை கண்டறியப்பட்ட பிரமிடுகளிலேயே இதுதான் மிகப்பெரிய அளவிலானது. இதன் உயரம் 146 மீட்டர், கிட்டத்தட்ட 500 அடி ஆகும். கிட்டத்தட்ட 4600 வருடங்களுக்கு முன்னர் இது கட்டப்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், முதலில் கட்டப்பட்டது கிரேட் பிரமிடு அல்ல. கிங் குஃபுவின் தந்தை கிங் ஸ்னேப்ருவினால் கட்டப்பட்ட ஸ்லேப் பிரமிடு தான் முதலில் கட்டப்பட்ட பிரமிடாகும். கிரேட் பிரமிடு 2.3 மில்லியன் எண்ணிக்கையிலான கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இவற்றின் மொத்த எடை 5.9 மில்லியன் டன்கள். பிரமிடு போலவே இன்னும் ஒரு தீராத மர்மம் அதன் முன்னால் இருக்கும் ஸ்பின்ச் சிற்பம். மிக பிரமாண்டமான அளவில் கட்டப்பட்டிருக்கும் இந்த சிற்பம் கிரேட் பிரமிடை பாதுகாக்கத்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்ற வாதங்களை தாண்டி கலைச்சிதைவுகளுடன் அமர்ந்திருக்கிறது. ஒரு சராசரி பிரமிடின் எடை என்று எடுத்துக்கொண்டால் அது 54 லட்சம் டன் ஆகும். பிரமிடுகள் கட்ட உபயோகத்திற்கும் ஒரு கல்லின் சராசரி எடை 2.5 டன் ஆகும். மிஸ்ரினஸ் பிரமிடில் உபயோகத்திற்கும் ஒரே ஒரு கல்லின் எடை மட்டும் 285 டன் என்பதும் சக்கரம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இவ்வளவு எடைக்கல்லை எப்படி கையாண்டிருப்பார்கள் என்பதும் அறிய முடியாத மர்மமாகவே நீடிக்கிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் கிரேட் பிரமிடு 4 லட்சம் மனிதர்களை கொண்டு சுமார் 20 ஆண்டுகள் கட்டப்பட்டிருக்கும் என்று கணக்கிட்டு இருக்கிறார்கள். சிலர் பிரமிடுகளை கட்டியது மனித சக்தியே அல்ல, நிச்சயமாக ஏதோ ஒரு சூப்பர் பவரோ இல்லை வேற்றுக்கிரக வாசிகளோ தான் கட்டியிருக்க வேண்டுமென்றும் வாதிக்கின்றனர். ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கூட மனிதர்களால் கிரேட் பிரமிடு போன்ற ஒன்றை உருவாக்குவது சாத்தியமில்லாத போது 5000 வருடங்களுக்கு முன் இது எப்படி மனித சக்தியால் கட்டப்பட்டிருக்கும் என்ற கேள்வியும் வாதத்திற்கு வலு சேர்ப்பதாகத்தான் இருக்கிறது. பிரமிடுகள் கட்டப்பட்ட விதமும் கட்டப்பட்டதற்கான காரணங்களும் பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகளுடன் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மர்மங்கள். இறந்து போன மன்னர், மகாராணி ஆகியோரின் சடலங்கள் பதப்படுத்தப்பட்டு அவர்கள் உபயோகிக்கும் பொருட்களுடன் பிரமிடுக்குள் அமைக்கப்பட்டிருப்பது இறப்பிற்கு பின்னாலான வாழ்க்கை குறித்த மர்மமாகவே ஆராயப்படுகிறது. எகிப்தின் மர்மங்கள் வெறும் பிரமிடுகளுடன் முடிந்து விடுவதல்ல. மம்மிகள் எனப்படும் பதப்படுத்தப்பட்ட உடல்கள் பிரமிடுக்குள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஃப்ளையிங் மெஷின் மற்றும் பல்பு போல செதுக்கப்பட்டிருக்கும் உருவங்கள், மனித உடலும் விலங்கு தலையுமான உருவங்கள் என நீளும் விஷயங்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தீர்க்க முடியாத எகிப்தின் மர்மங்களே. பயிர்வட்டங்கள். 2012 வரை தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த பயிர்வட்டங்கள் ஒரு சுவாரஸ்யமான மர்மங்கள். விளைந்திருக்கும் பயிரில் ஒரே ஒரு இரவில் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இது போன்ற உருவங்களை உருவாக்கி செல்வதாய் கதைகள் நீள்கின்றன. இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளில் இந்த பயிர்வட்டங்கள் தோன்றியிருக்கும் போது கிட்டத்தட்ட 80% அதிகம் பதியப்பட்டிருப்பது இங்கிலாந்தில்தான். பெரும்பாலான உருவங்கள் ஒரே இரவில் மனிதர்கள் உருவாக்க சாத்தியமே இல்லாத முறையில் உருவாக்கப்பட்டிருப்பது இதன் மர்மத்தை மேலும் கூட்டுகிறது. இரவு பொழுதில் வெளிச்சம் இல்லாமல் சுற்றி இருக்கும் பயிருக்கு எந்த ஒரு சிறு சேதமும் இல்லாமல், எந்த ஒரு வாகனமோ மனித காலடியோ இல்லை இயந்திரத்தின் தடயமோ இல்லாமல் இப்படிப்பட்ட படைப்புகள் உருவாக்கப்படுவது மர்மத்திலும் மர்மமே.
அதுவும் சில ஆராய்ச்சிகளில் இந்த பயிர் வட்டங்கள் உருவாக்கப்பட்ட இடத்தின் மண்மட்டும் பாறை படிவம் போல மாறியிருப்பது மர்மத்தின் உச்சம். ஏனென்றால் ஒரு சாதாரண மண் இறுகி பாறை வடிவம் போல மாற வேண்டுமென்றால் அதற்கு இயற்கையாய் 1000 ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்படும். இப்படி ஒரே இரவில் பாறை படிவம் போல மாற வேண்டுமானால் கிட்டத்தட்ட 8000 டிகிரி வெப்பத்தில் மண்ணை சூடுபடுத்த வேண்டும். அவ்வாறு வெப்பம் உண்டாக்கப்படும் பட்சத்தில் அந்த இடமே சின்ன புல் பூண்டு கூட இல்லாமல் புஷ்பமாகிவிடும். மேலும் இதே போன்ற பயிர் வட்டங்கள் மனிதர்களை கொண்டு உருவாக்க நடந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் ஒரு சாதாரண உருவத்தை பகல் வெளிச்சத்தில் உருவாக்கவே 5 நாட்களுக்கு மேல் ஆகியிருக்கிறது. இதைவிட முக்கிய விஷயம், மனிதர்களை கொண்டு இந்த முயற்சியை செய்தபோது பயிர்கள் நிறைய உடைபட்டிருக்கின்றன. மனிதர்களின் சேற்றுக்கால் அடித்தடங்கள் பயிர்களில் பதிகின்றன. ஆனால் உண்மையான பயிர் வட்டங்களில் பயிர்கள் மடக்கப்பட்டிருந்தாலும் வளைக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை ஒரு பயிர் கூட சேதப்பட்டிருக்கவில்லை என்பது கூடுதல் ஆச்சரியம். இந்த பயிர் வட்டங்கள் இரவு நேரத்தில் வானத்தில் இருந்து வரும் ஒரு ஒளிக்கற்றையால் உருவாக்கப்படுவதாகவும் வேற்றுக்கிரகவாசிகளின் வாகனம் இறங்கிச் சென்ற தடயங்களே இந்த பயிர் வட்டங்கள் என்றும் இந்த பயிர் வட்டங்களுக்குள் செல்லும் மிருகங்கள் மிரண்டு ஓடுவதாகவும் இந்த பயிர் வட்டங்களுக்குள் கடிகாரம் வேகமாகவும் மெதுவாகவும் மாறி மாறி சுற்றுவதாகவும் சில மனிதர்களுக்கு இந்த பயிர் வட்டங்களுக்குள் நுழையும் போது தலைச்சுற்றல் வாந்தி போன்ற அறிகுறிகள் தோன்றுவதாகவும் சில மனிதர்களுக்கு இந்த பயிர் வட்டத்துக்குள் நுழைந்ததும் தங்கள் உடம்பில் இருந்த நோய்கள் சரியானதாகவும் விதவிதமான மர்ம கதைகள் நமக்கு மயக்கத்தையே வரவைக்கின்றன. எனினும் வெறும் காகிதத்திலேயே வரைய சிரமப்படும் பல டிசைன்கள் பயிர்களில் சேதமில்லாமல் உருவாகி இருப்பது மர்மமான ஆச்சரியம்தான். பயிர் வட்டங்கள் பற்றிய மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு நமது மர்ம பயிர் வட்டங்கள் என்ற வீடியோ தொடரில் முழுவதுமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்டோன்ஹெஞ்ச். உலகின் தீரா மர்மங்களில் ஸ்டோன்ஹெஞ்ச் முக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது. தோராயமாக இதன் வயதை 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கணித்திருக்கிறார்கள். இன்றைய பிரிட்டனின் மிக பழமையான புராதன சின்னங்களில் இதுதான் முதலிடம் என்பது கூடுதல் சிறப்பு. ஸ்டோன்ஹெஞ்ச் பார்க்க எண்ணி பயணித்தீர்கள் என்றால் ஒரு சில மலைகளை தாண்டி செல்லும் பயணத்தில் திடீரென அந்த அமானுஷ்ய இடத்துக்குள் நுழைவீர்கள். இந்த இடத்தின் மயான அமைதியும் வீசும் வித்தியாசமான காற்றும் உங்களுக்குள் ஒரு மர்ம தாக்கத்தை நிச்சயம் உண்டாக்கும். இது உருவாக்கப்பட்ட விதமாக ஆராய்ச்சியாளர்களால் கணிக்கப்பட்ட தகவல்கள்தான் இது. முதலில் கிமு 3100ஆம் ஆண்டில் மத சடங்குகளுக்காக தொடர் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் 1000 ஆண்டுகள் கழித்துதான் இந்த கல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேல்ஸ் மலையிலிருந்து பெரிய பெரிய கருங்கற்கள் கிட்டத்தட்ட 240 மைல் தொலைவுக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. சக்கரம் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் எதற்காக, யாரால், எப்படி இந்த கற்கள் இவ்வளவு தூரம் எடுத்து வரப்பட்டிருக்கும் என்பது மர்மமே. இவ்வாறு எடுத்து வரப்பட்ட கற்கள் முற்று பெறாத ஒரு இரட்டை வட்ட வடிவில் மிட்சமர் சூரிய உதயத்திற்கு அலைன்மெண்ட் செய்யப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் முன்னர் 3வது நிலையாக கிமு 2000ஆவது ஆண்டில் மேலும் சில கற்கள் 25 மைல்களுக்கு அப்பால் உள்ள இடத்திலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இதன் பின்னர் மேலும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒரு சிலரால் இன்றைய குதிரை குழம்பு போன்ற வட்ட வடிவத்தில் இந்த கற்கள் மறு ஒழுங்கு செய்யப்பட்டு அடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரையிலும் இந்த கற்கள் அடுக்கப்பட்டிருப்பதன் அர்த்தம் எந்த ஒரு முடிவையும் எட்டவில்லை. இது ஒரு வழிபாட்டு தலம், வானவெளி சம்பந்தப்பட்ட காலாண்டர், சுடுகாட்டு மயானம் என்ற விதவிதமான கதைகள் தெரிந்தாலும் இது இன்னமும் தீர்க்கப்படாத ஒரு மர்மம்தான். நகரும் கற்கள். செயிலிங் ஸ்டோன் என்று அழைக்கப்படும் இந்த கற்கள் விலங்குகளோ இல்லை மனிதர்களோ இல்லாமல் தானாகவே நகர்ந்து நீண்டதொரு பாதையில் பயணித்து கொண்டே இருக்கின்றன. இவைகளை பற்றிய தகவல்கள் பலவிதமான எண்ணிக்கையில் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணத்தில் ரேஸ் ட்ராக் பிளேயா டெத்வேலி என்ற இடத்தில் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கற்கள் வெறும் நேர்கோட்டில் மட்டுமே நகராமல் வளைவுகளுடன் நகர்வது மேலும் மர்மமே. இவற்றில் ஒரு சில கற்கள் 700 பவுண்டு வரை எடை உள்ளவை என்பது கூடுதல் தகவல். இவைகளின் நகர்வுக்கு பின்னால் உள்ள சக்தி இன்னமும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் ஆராய்ச்சிக்குரியதாகவே நீடித்து கொண்டிருப்பது தீராத மர்மமே. இரும்புத்தூண், டெல்லி. ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இது. உலகின் தீரா மர்மங்களை பற்றி அலசிக் கொண்டிருக்கும் போது அதில் இடம்பெற்றிருக்கும் நமது இந்தியாவின் இரும்புத்தூண் நாம் எதிர்பார்க்காத, நம்மை வியக்க வைக்கும் ஒரு விஷயம். டெல்லியில் இருக்கும் குதும்பினார் பற்றி நம்மில் பல பேர் அறிந்திருப்போம். அதன் அருகில்தான் இந்த இரும்புத்தூணும் அமைந்திருக்கிறது. 2000 வருடங்களுக்கு மேலாக பழமையானதாக கருதப்படும் இந்த தூண் 98% சுத்தமான இரும்பினால் செய்யப்பட்டு எவ்வித பாதுகாப்பு பூச்சிகளுமின்றி திறந்த வெளியில் துளியளவும் துருப்பிடிக்காமல் இருப்பது இன்றளவும் தீர்க்கப்படாத மர்மமே. இரும்பு தூணையும் ஈஃபில் டவரையும் பற்றிய ஒரு சிறிய ஒப்பீடு உங்கள் பார்வைக்கு.
ஏனென்றால் இரண்டுமே ஒரே உயரம்தான். பிமினி ரோடு அல்லது பிமினி சுவர் என்றழைக்கப்படும் இந்த விஷயம் பகாமா மாகாணத்தின் வடக்கு பிமினி தீவில் தண்ணீருக்கடியில் கண்டறியப்பட்ட ஒரு பாறை படிவமாகும். 0.8 கிலோமீட்டர் நீளமுடன் கூடிய இந்த சுண்ணாம்பு பாறை படிவத்தில் காணப்படும் சதுரமான பாறைகளான ரோடு போன்ற அமைப்பும், படிக்கட்டுகள் போன்ற அமைப்பும், தூண்கள் போன்ற அமைப்பும் இதை சுற்றிய ஏராளமான மர்ம கதைகளுக்கு காரணமாய் அமைந்திருக்கிறது. அட்லாண்டிஸ் என்ற புராதன நகரம் காணாமல் போனதான வரலாறுகள் மேலை நாட்டில் திரைப்படங்களிலும் நாவல்களிலும் பிரசித்தி பெற்றவை. கதைகளில் இருக்கும் புராதன அட்லாண்டிஸ் நகரம்தான் பிமினியின் தண்ணீருக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட படிவங்கள் என்ற கதையும், இது இயற்கையாக உருவான படிவமா இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்டு கடலுக்குள் புதையுண்ட நகரமா என்பது இன்றளவும் ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்ட தீரா மர்மமாகவே இருக்கிறது. இந்தியாவிலும் இதேபோல துவாரகா என்ற புராதன நகரம் கடலுக்கு அடியில் மூழ்கி இருப்பதாக நிலவும் கதைகள் உங்களுக்கான கூடுதல் தகவல். இன்கா தங்க புதையல். லத்தீன் அமெரிக்காவில் மத்திய ஈக்குவடாரில் அமைந்திருக்கும் அடர்ந்த மலைப்பிரதேசத்தின் குகைகளில் டன் கணக்கில் தங்க புதையல் இருப்பதான கதைகளின் பின்னணி சுவாரஸ்யமான வரலாறு. 1532ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கோ பிசோரா என்பவரின் தலைமையில் ஸ்பானிஷ் படையொன்று இன்கா பேரரசரை சிறைபிடிக்கும் முயற்சியில் முன்னேறியது. ஏற்கனவே இன்கா பேரரசில் அப்போதுதான் சகோதர யுத்தம் நடந்து தனது சகோதரர் குயாஸ்கரை வீழ்த்தி அரியணையில் அமர்ந்திருக்கிறார் அதுல்பா. ஏற்கனவே நடந்த உள்நாட்டு யுத்தத்தில் களைப்படைந்து போயிருந்த இன்கா படைகள் ஸ்பானிஷ் படைகளிடம் எளிதாய் வீழ்ந்திருக்கிறது. அதுல்பா இன்கா தலைநகரான கஜாமார்காவில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். தன்னை விடுவித்தால் அதற்கு ஈடாக மலைமலையாக தங்கம் தருவதாக பிசாரோவிடம் பேரம் முடித்திருக்கிறார் அதுல்பா. அதன்படி தங்கள் அரசரை விடுவிப்பதற்காக இன்கா பேரரசு முழுவதிலும் உள்ள மக்களிடமிருந்து தங்கமும் வெள்ளியுமாய் பெறப்பட்டு அவை 2 தவணையாக பிசாரோவிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. விதவிதமான தங்க கைவினைப் பொருட்கள் முதல் தவணையில் ஒப்படைக்கப்பட்டவுடன் பிசாரோ அந்த அழகிய தங்க கைவினைப் பொருட்கள் அனைத்தையும் உருக்கி தங்க கட்டிகளாய் ஸ்பெயினுக்கு அனுப்பிவிட்டு 2வது தவணையை பற்றி அறியாமல் தனது வாக்குறுதியை மீறி இன்கா பேரரசர் அதுல்பாவை ஆகஸ்ட் 29, 1531 அன்று இன்கா தலைநகரான கஜமார்காவிலேயே கொன்று தீயிலிட்டு கொளுத்தியிருக்கிறான். கிட்டத்தட்ட 60,000 பணியாட்கள் மூலம் 750 டன் தங்க கைவினைப் பொருட்களை இன்கா தலைநகரை நோக்கி சுமந்து வந்து கொண்டிருந்த இன்கா ஜெனரல் ருமினா ஹியூப் இன்கா பேரரசர் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்ததும் தங்கம் மொத்தத்தையும் லல்லாகானெட்ஸ் என்ற ஈக்குவடாரின் மலைப்பிரதேசத்துக்கு எடுத்துச் சென்று மறைத்துவிட்டார். அதற்கு பின்னர் இன்கா ஜெனரல் ஸ்பானிஷ் படைகளுடன் தொடர்ந்து போரிட்டு சிறைபிடிக்கப்பட்டு பல்வேறு சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டும் இன்கா தங்கத்தை வைத்த இடம் பற்றி எந்தவித தகவலையும் கூறாமல் அந்த மர்ம புதையலை தனது மரணத்தோடு சேர்த்தே மறைத்து கொண்டார். தொடர்ந்து வந்த காலங்களில் இன்று வரையிலும் தங்க வேட்டைக்காக பலவிதமான தேடல்கள் நடந்து கொண்டே இருந்தாலும் எல்லாமே வெறுங்கையாகவே முடிந்த கதைகள் இன்கா தங்க புதையலை இன்னும் தீரா மர்மமாகவே நீடிக்க வைக்கிறது. நாஸ்கா கோடுகள். புராதன உலகத்தின் முக்கிய மர்மங்களுள் ஒன்றாக விளங்கும் நாஸ்கா கோடுகள் தெற்கு பெருவில் உள்ள நாஸ்கா சமவெளியில் காணப்படுகின்றன. இந்த கோடுகள் முதலில் உலகுக்கு தெரிய வந்தது கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் சேவைகள் பெரு சமவெளியின் மீது பறக்கத் தொடங்கிய 1920ஆம் ஆண்டில்தான். இந்த கோடுகள் கிபி 4000 600ஆம் ஆண்டுக்கு மத்தியில் வரையப்பட்டதாய் கணக்கிடப்பட்டிருக்கிறது. உலகில் இதுபோல இங்குன்றும் அங்குன்றுமாய் சில வரைபடங்கள் காணப்பட்டாலும் 300க்கும் அதிகமாய் ஒரே இடத்தில் மிகப்பெரிய அளவில் வரையப்பட்ட காரணம்தான் நாஸ்காவின் முக்கியத்துவத்துக்கு அடிப்படையாகும். வானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே புலப்படக்கூடிய அளவுக்கு சில வரைபடங்கள் 1000 அடி நீளத்திற்கும் மேல் வரையப்பட்டிருப்பது அறிவியல் கண்டுபிடிப்புகளற்ற 400ஆம் வருடத்தில் என்பதுதான் நம்ப முடியாத ஆச்சரியம். இதே காரணம்தான் இதை பற்றிய பல மர்ம கதைகளுக்கும் வித்தாகி போனது. பலர் இதை வேற்றுக்கிரகவாசிகளின் விமானதளம் என்றே வாதிக்கின்றனர். அதற்கு காரணம் இதன் ஒரு சில வரைபடங்கள் மாடர்ன் விமான நிலையத்தின் பார்க்கிங் அமைப்பை பெற்றிருப்பதாய் அமைந்திருப்பதே ஆகும். ஒரு சிலர் இதை நாஸ்கா மக்கள் தண்ணீருக்காக கடவுளிடம் வழிபாட்டு நடத்துவதற்காக உருவாக்கி கொண்ட வரைபடம் என்கிறார்கள். ஒரு சிலர் இதை ஈமச்சடங்குகளுக்கான ஏரியாவாக வாதிக்கின்றனர். ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இதை வானவெளி பற்றிய காலாண்டர் என்று வாதிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் வெறும் மணல்வெளியில் வரையப்பட்டிருக்கும் இந்த கோடு வரைபடங்கள் காலங்கள் பல கடந்தும் அழியாமல் முழு காரணமும் வரையப்பட்ட விதமும் தெரியாமல் வீற்றிருப்பது நிச்சயமாய் மர்மமே. பெர்முடா முக்கோணம். பெரும்பாலும் இதை பற்றிய தகவல் தெரியாதவர் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றே நினைக்கிறோம்.
நார்த் அட்லாண்டிக் கடலின் மேற்கு பகுதியில் இருக்கும் இந்த கடற்பரப்பில் இதுவரை 100க்கும் மேற்பட்ட கப்பல்களும் விமானங்களும் நீர்மூழ்கி கப்பல்களும் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கின்றன. குறிப்பிட்ட இந்த முக்கோண பகுதிக்குள் நுழையும் கப்பல்களோ இல்லை இதற்கு மேற்பரப்பில் பறந்த விமானங்களோ இதுவரை என்னவாயிற்று என்றே தெரியாமல் ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. பலவித ஆராய்ச்சிகளுக்கு பிறகும் பெர்முடா முக்கோணம் அறிவியல் சம்பந்தப்பட்ட காரணமா இல்லை அமானுஷ்ய சக்திகளின் காரணமா என்பது இன்னமும் புரியாமல் நீடிப்பது கண்டிப்பாய் தீராத மர்மம்தான். மாயன் காலாண்டர் 2012ஆம் ஆண்டை பற்றிய மர்மத்தை தாங்கி நிற்கும் கல்வெட்டு இது. ஒரு சில ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி மாயன் என்ற இனத்தால் கடைபிடிக்கப்பட்டு வந்த காலாண்டர் இது என்றும் இந்த காலாண்டர் டிசம்பர் 21, 2012 அன்றோடு முடிவடைவதாகவும் அதுதான் உலகம் அழியும் நாளாகவும் மாயன் இனத்தவரால் கணிக்கப்பட்ட நாள் என்றும் பரவிய செய்திதான் இன்றும் இந்த விஷயத்தை உலகின் டாப் லிஸ்ட் மர்மங்களில் ஒன்றாகி இருக்கிறது. இருந்தாலும் பல அறிவியலாளர்களால் மாயன் காலாண்டர் சமாச்சாரம் உண்மையில்லை என்று மறுக்கப்பட்டிருக்கிறது. நமது காலாண்டர் எப்படி டிசம்பர் 31 முடிகிறதோ அதேபோல் அந்த காலாண்டருக்கும் இருக்கும் முடிவுதான் இது. மற்றபடி டிசம்பர் 21, 2012 உலகம் அழிவதற்கான எவ்வித அறிவியல் கூறுகளும் இல்லை என்று திட்டவட்டமாக மறுக்கப்பட்டிருந்தது. எனினும் 2012 திரைப்படம் உலகம் முழுக்க வசூலை அள்ளி குவித்த காரணமே மக்கள் மனதில் மாயன் காலாண்டர் விதைத்த மர்மம்தான் என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. பறக்கும் தட்டுகள் உலகின் தீர்க்கப்படாத மர்மங்களின் டாப் லிஸ்டில் இந்த பறக்கும் தட்டுகள் பற்றிய செய்தியும் இடம்பெறுவதற்கு இதை பற்றிய கதைகளும் மக்களுக்கு வேற்றுக்கிரகவாசிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மீது இருக்கும் ஈர்ப்புமே முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. பறக்கும் தட்டை பார்த்ததாய் பதியப்பட்ட முதல் செய்தி 1878ஆம் ஆண்டுதான். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் விவசாயி ஒருவர் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தபோது வட்ட வடிவில் ஏதோ ஒன்று மிக வேகத்தில் பறந்து சென்றதை பார்த்ததாக கூறினார். அதன் பின்னர் 1916ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் பைலட் ஒருவர்தான் விமானம் ஓட்டி கொண்டிருந்த போது நெருப்பு பந்து போன்ற ஏதோ ஒன்று பயங்கர வெளிச்சத்துடன் பறந்ததை பார்த்ததாக தெரிவித்தார். 1950களுக்கு பிறகு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளின் மூலம் இந்த பறக்கும் தட்டுகள் மேலும் பிரபலமடைந்தன. பறக்கும் தட்டுகள் அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட உளவு விமானம் என்றும் ரஷ்யாவினால் ஏவப்பட்ட உளவு விமானம் என்றும் எதிர்வாதங்களும் கிளம்பியுள்ளன. இந்தியாவிலும் பறக்கும் தட்டை பார்த்ததாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் உண்டு. டெல்லியில் எடுக்கப்பட்ட 2 புகைப்படங்கள் தான் இது. தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி அருகே எடுக்கப்பட்ட புகைப்படமும் இது. என்னதான் ஆராய்ச்சிகளும் மறுப்புகளும் தொடர்ந்து உருவானாலும் வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பதாய் நம்பும் பூமி கிரகவாசிகளின் மனதில் பறக்கும் தட்டுகள் பற்றிய செய்திகளும் படங்களும் இன்னமும் அவிழாத மர்ம முடிச்சாகவே நீடித்திருக்கிறது. இதுவரை பார்த்தவை உலகின் வெறும் ஹிட் லிஸ்ட் தீரா மர்மங்கள் மட்டுமே. மற்றபடி உலகின் மொத்த மர்மங்களையும் பற்றி அறிய நினைத்தால் அது கணக்கிலடங்கா கதைகளுடன் நமது தெரு எல்லை வரை கூட வரலாம். உண்மையிலேயே இவை மர்மங்களோ இல்லையோ, ஆனால் இவை பற்றிய செய்திகளும் படங்களும் ஒரு சிறந்த மர்ம பொழுதுபோக்குகள் என்பதில் மாற்று கருத்துக்கள் ஏதும் இருக்காது என்று நாம் நம்புவோம்.